ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோன்னா, ஒரே ஒரு பிளேன் ரெக்டாங்குலர் பிளேனை வச்சு இந்த 3 கேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்டாங்குலர் பிளேன் இல்லாமல் நம்மளுக்கு ரிமைனிங் இன்னும் சில பிளேன்ஸ்லாம் இருக்குது. ஸ்கொயர் பிளேன், தட் இஸ் சதுரம். ட்ரையாங்குலர் பிளேன், தட் இஸ் ஈக்குவலாட்டர் ட்ரையாங்குலர், சமபக்க முக்கோணம். தென் சர்க்குலர் பிளேன், வட்டம். தென் பென்டகனல் பிளேன், ஐங்கோணம். தென் ஹெக்ஸகனல் பிளேன், அருங்கோணம். இது மாதிரி வேரியஸ் பிளேனும் இருக்குங்க. மற்றபடி கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேஸு தான். பிளேன் மாறுபடுறப்ப உங்களுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா, அதனுடைய வடிவம் தான் மாறுபடுமே ஒழிய, மற்றபடி ஃபஸ்ட்டு கேஸ்னால் ரெக்டாங்குலர் பிளேன் எப்படி வந்ததோ அங்கே ஹெக்ஸகனல் பிளேன்னா அங்கே ஹெக்ஸகன் வரும், அவ்வளோதான். மற்றபடி பிளேனோட வடிவம் தான் மாறுபடுமே ஒழிய, மற்றபடி கான்செப்டில் எதுவும் மாற்றம் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ரெக்டாங்குலர் பிளேன். இப்போ ஸ்கொயர் பிளேன்னா இங்கே ஈக்குவலாக ஸ்கொயர். இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னோன்னா இங்கே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். சப்போஸ் சர்க்கிள் அப்படின்னோன்னா சர்க்கிள். பென்டகன் அப்படின்னோன்னா தட் இஸ் பென்டகன். ஹெக்ஸகன் அப்படின்னோன்னா ஹெக்ஸகன். பிளேனுடைய வடிவம் தான் மாறுபடும், மற்றபடி ப்ரொசீஜர். இப்போ பிளேன் சர்ஃபேஸ் பேரலல் டு விபின்னா இப்படி தான் இருக்கும். பிளேனுடைய வடிவம் தான் மாறுபடுமே ஒழிய அதனுடைய ப்ரொசீஜரில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இப்போ இங்கே வர்றப்போ இங்கே ரெக்டாங்கிள் பதிலாக இப்போ இங்கே ஹெக்ஸகன் இருந்துச்சுன்னா இங்கே ஹெக்ஸகன் வரும், ஓகேங்களா? தென் அந்த ஹெக்ஸகனுக்கு தகுந்தாப்புல இங்கே டாப் வியூவில் நம்மளுக்கு லைன்ஸ் வரும். தட்ஸ் ஆல். இப்போ அதே இது இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னோன்னா, இப்போ பாருங்கள் தேர்டு கேஸ். இப்போ இது ரெக்டாங்குலர் பிளேன், இது ஹெக்ஸகனல் பிளேன், தென் பென்டகனல் பிளேன், தென் சர்க்குலர் பிளேன். இப்படி தான் வச்சு பார்க்கணும் நீங்கள். நான் இந்த கேஸை வச்சு சொல்கிறேன். ஹரிசாண்டல், வெர்டிக்கல், ஏவிபி வச்சு நான் உனக்கு சொல்கிறேன். தென் ஈக்குவலாட்ரல், ஸ்கொயர் பிளேன். ஓகே. அப்போ இங்கே நம்மளுக்கு வந்து ரெக்டாங்குலர் பிளேனுக்கு பதிலாக இங்கே என்ன சார் வரும் அப்படின்னோன்னா ட்ரையாங்குலர் பிளேன் அப்படின்னோன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுக்கு ரெலவெண்டான அந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு தகுந்தாப்புல இங்கே நம்மளுக்கு டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. அது எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ட்ராயிங் வருது வேரியஸ் வியூவில் அப்படிங்கிறத அந்த சம்மு வர்றப்போ பார்த்துக்குவோம். மற்றபடி ப்ரொசீஜரில் எதுவுமே மாற்றம் இல்லை. அதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெக்சரை நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். பிளேனுடைய வடிவங்கள் தான் மாறுபடுமே ஒழிய இந்த 3 கான்செப்டில் உள்ள ப்ரொசீஜர் மாறாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு கான்செப்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பேசிக்ஸை நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம அடுத்த லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.